நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. வாவ் ஆடியன்ஸ், சூப்பர். வெல், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே கண்ணை மூடி யோசிச்சா, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அதுதான் நம்மளுடைய உண்மையான பலம். தன்னை சுத்தி எப்பவுமே உண்மையான நண்பர்களை நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிற தமிழ்நாட்டின் மிக பிரபலமான ஒரு பெண்மணி இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வர போறாங்க. அவங்களோட நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்ணை மூடி யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே தரமாட்டாங்க. நான் இருக்கேன்னு முதல் ஆளா உதவிக்கு போய் நிற்பாங்க. என்னை கேட்டால் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவேன். நடிகை, தயாரிப்பாளர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களின் வாரிசு. இவங்க கணவரும் தமிழகத்தின் முக்கிய நடிகர், சட்டமன்ற உறுப்பினர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர். இத்தனை அடையாளம் இருந்தாலும் சின்னத்திரை மூலமா தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல ஒருத்தராவே மாறிட்டார். ராதிகா அவர்களை எல்லார் சார்பாகவும் வரவேற்கிறேன். Thank you. So proud to have you in this show. Thank you. Thank you so much. Please come. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Thank you. Wow. For sure. Comfortable? Yeah. Very good. Superb. Thank you. Thank you. ரொம்ப 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 உண்மையா சொல்றேன். And this is a very rare opportunity. இந்த ஷோல நீங்க வந்தது எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு. Thank you. Very very wonderful. An actress தாண்டி as a person you have been a role model to a lot of people. You're ரொம்ப I'm very bad at receiving compliments. எனக்கு தெரியும் அது you will never like it and அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். And I just want you to say something before we start. Actually, Prakash, I'm very bad at this. இன்னைக்கு உண்மையிலே என்னுடைய ஒவ்வொரு what do you call ஒரு ரூபம் நீங்கள் நான் பார்த்துருக்கலாம். ஒரு seen me as an actress, ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஃபைட்டர், ஒரு மதர், எவ்ரிதிங். பட் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? யாராவது ஒரு கேள்வி கேட்டால் I'll be looking at them like that. I go blank. நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன டென்ஷன் தெரியுமா இங்கே வரத்துக்கு? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், எங்க நான் வந்தே ஆகணுமா? எனக்கு ஐ எம் சச் அ பேட் கண்டஸ்டன்ட். Well, நீங்க இங்க கண்டஸ்டன்ட்டா வரல. ரைட், ஓகே. கெஸ்டா வந்திருக்கீங்க. ஓகே, ஃபைன். Well, இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 1 கோடி வெல்ல 15 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி 1000 ரூபாயிலிருந்து தொடங்கி படிப்படியா மேலே ஏறி 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 2 ஷோ மணி இருக்கு. அதாவது 5வது கேள்விக்கு 10,000 ரூபாயும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாயும். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. The lovely audience here who have come to see you. 50-50 and phone a friend. Your 3 friends. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். And at any point of time you can say quit. ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி. Well, before we start, எதுக்காக விளையாடுறோம்? I always wanted to educationக்கு நிறைய முக்கியத்துவம். We have created a charity. அதில் we educate a lot of girls. அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சம்டைம்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நலிந்து போன கலைஞர்கள், குறிப்பாக சின்ன திரையில். சின்ன திரை. எஸ். ஏன்னா பெரிய திரையில், அதாவது வெள்ளித்திரையில் வந்து நடிகர் சங்கம் அவங்க இருக்காங்க. இட்ஸ் அ பிக் ஸ்ட்ராங் பாடி. நான் ஏன் சின்ன திரை அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் 2 துறையிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய துறையில் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். பட் சின்ன துறையில் தே ஒர்க் டபுள் ஹார்ட். யூனோ, தே ஒர்க் ஸோ ஹார்ட். அண்ட் ரொம்ப ஈஸியாக இக்னோர் பண்ணக்கூடியவங்க இந்த சின்ன திரையில் இருக்காங்க.
மறந்து போயிடுவோம். பெரிய திரையில ஞாபகம் வச்சுப்போம். நம்ம சின்ன திரையில இப்போ நடிக்கிற ஒரு நடிகரை மறந்து போயிடுவாங்க. Well, coming from the superstar of சின்னத்திரை, that's you. And நிறைய சின்னத்திரை கலைஞர்களுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கும் அண்ட் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். Thank you for this wonderful cause. Thank you. Super. So let's start playing. நல்லதொரு ஆரம்பம். Yeah? Okay. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. ஒருவர் தன் தாயாரின் இளைய சகோதரியை எப்படி அழைப்பார்? ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ மாமி, பி பெரியம்மா, சி சித்தி, டி அத்தை. ரொம்ப கஷ்டமான அப்பா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கே பிரகாஷ். யோசிங்க. சரி சித்தின்னு சொல்லிக்கிறேன். சித்தி அப்படின்னு சொல்லுவா. ஓகே. இல்ல சித்தி அப்படின்னு சொல்லுவா. Genius, please look. Chitti. See, Chitti is the right answer. Okay, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். I'm enjoying the game. சித்தியை பத்தி பேசுங்க. Because my mother கர்நாடகால பிறந்தவ, தமிழ்நாட்டுக்கு மகனால இங்க வந்தவ. அப்படியே சீரியல் பார்ப்பாங்க. எனக்கு ராதிகான்னா ஃபேன். நான் போய் பார்க்கணும். அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் பூகம்பம் நடந்தப்போ கூட அவங்க சித்தி சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பூகம்பம் சொல்கிறீங்க. கடைசி நாள் அது டெலிகாஸ்ட் ஆக போகும்போது திருப்பதியில் லட்டு பண்ணுறது கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்களா அந்த 1/2 மணி நேரம் பார்க்குறது. அவங்க சொல்லி எனக்கு தெரியும். பட் ஐ எம் வெரி ப்ரவுட். பட் யூஸ்வலாக வந்து எனக்கு எந்த சக்ஸஸும் நான் தனியாக இது எனக்கு சேர்ந்ததுன்னு நான் நினைக்க மாட்டேன், நினச்சதும் இல்லை. இட்ஸ் அ டீம் ஒர்க். நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இதில் நல்லா வாழ்ந்துருக்காங்க. எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க் டுகெதர். பட் அந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் தமிழில் நான் வந்து ஒரு மெகா பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவானோடனே இது வேற ஒரு கலர் வரணும் அப்படிங்கிறது ஐ வாஸ் வெரி கிளியர். அண்ட் இந்த கேரக்டர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் ஆல் மை லைஃப் நான் இங்கே தான் வளர்ந்தேன்னு சொல்ல முடியாது. நான் இங்கே தான் பிறந்தேன், வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இலங்கையில் படித்தேன், அதுக்கப்புறம் லண்டனில் இருந்தேன். நான் தமிழ்நாட்டுக்கு நடிக்க வந்தப்போ எனக்கு தமிழ் அவ்வளோ, நான் ரொம்ப மழலையாக பேசுவேன். பட் என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் விமென் இந்த கண்ட்ரி எப்படின்னா, தைரியம் இருக்குது, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆசை இருக்குது, உள்ளே வச்சுப்பாங்க. தேர்ஸ் so much of contradictions and so much of என்னமோ அவங்களுக்குள்ள நிறைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க, அதை நிறைவேற்ற முடியாமல். ஸோ ஐ வாண்டட் டு லிவ் எவ்ரிபடிஸ் ட்ரீம் இன் தட் ரோல். எஸ், யூ கேன் டூ இட். And you definitely lived it. Yes. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. I am playing with this wonderful and deep from my heart a lady I admire. Thank you. ராதிகா சரத்குமார். இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த விளையாட்டில் ஹோம் ரன் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? The options are A cricket, B basketball, C baseball, D hockey. Hey, I'm very happy. This is very nice. It's a very இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எப்பவும் இருக்கும். It's baseball. C baseball. C baseball. Genius lock C baseball. C baseball is the right answer. விளையாடுறீங்களா பேஸ்பால்? குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் படிக்க போகும்போது நெட்பால், பாஸ்கெட் பால், அப்போ பேஸ்பால் இருந்தது தமிழ்நாட்டில். ஐ டோன்ட் நோ, நான் அந்த டைமில் விளையாடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேம் எங்கேயும் விளையாட நான் பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டில். ஐ மீன் இன் ஸ்கூல்ஸ். சீனியர் பிளேயர்ஸ், அதாவது என் காலேஜ் ஸ்கூலில் சீனியராக இருந்தவங்க சுதாஷா, மீனாஷான்னு, தே பிகேம் த
நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு கேப்டன்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க தான் என்னை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு ப்ளே பேஸ்பால் அண்ட் ஐ யூஸ் டு லவ் பேஸ்பால். பட் அந்த கேமை வந்து ரொம்ப ரசிச்சு அந்த பேட்டோட சுத்துறது இருக்கு இல்லையா, பேட்டோட தூங்குறது இருக்கு இல்லையா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்க வாயால கேட்கணும்னு. ஐயோ, என் வீட்டுக்காரருக்கு இது கேட்டால் அவருக்கு அப்படியே பாரு. ஆக்சுவலாக ஒரு பேஸ்பால் பேட் வந்து எப்பவுமே காரில் வச்சுப்பேன். அதை வச்சு நிறைய சண்டைலாம் பண்ணியிருக்கேன். அதால அடிக்க மாட்டான், நான் அடிக்கிறேன், அது இறங்கிட்டாலே பயந்து ஓடிடுவாங்க. பிடிச்சி இறங்குவீங்களா? ஏங்க ஒரு வாட்டி நான் இந்த ஃப்ளோர்க்குள்ளே இங்கே ஏவிஎம்குள்ளே வரப்போகுது, ஐ ரிமெம்பர், ஐ திங்க் இட் வாஸ் போக்கிரி ராஜான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஷார்ட் எனக்கும் ரஜினி சாருக்கும் ரோட்டில் எடுக்கிறோம். ஸோ ஒரு காரில் நான், இன்னொரு காரில் ரஜினி சார், எஸ்பிஎம் சார் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த வாசல் கிட்ட யாரோ 10 பசங்க ரொம்ப தப்பாக பேசினாங்க. இறங்கிட்டேன் வண்டியை விட்டு, மேக்கப், ட்ரெஸ்ஸு, பாவாடை தாவணி, ஜடை எல்லாம் போட்டு இறங்கி என்னடா சொன்னேன் அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கி பிடிச்சா ரஜினி சார் அங்கேருந்து ஐயோ இந்த ரவுடி இறங்கிடுச்சு ஓடி வந்து யூனோ இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப எல்லாம் என்னை இழுத்து காருக்குள்ள போட்டாங்க. ரஜினி சார் டூ மச் பட் we did that. பட் இது நிறைய நடந்திருக்கு. ஐயோ, இந்த ஃப்ளைட்ல வர போகும்போது, ஃப்ளைட்ல பேஸ்பால் பேட் கிடையாது, ஃப்ளைட்ல ஆரம்பிக்கும். ஒருத்தன் ஃபுல்லி ட்ரங்க், he was so drunk, பேப்பர்ல பால் பண்ணி என் மேல வீசுறாங்க ஃப்ளைட்டுக்குள்ள. நானும் என் பொறுமையை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு நான் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் டெல் ஹிம் டு ஸ்டாப்னு. அவங்க கிட்ட போய் பேசினா தூங்குற மாதிரி அவன் இப்படி பண்ணிடுவான். அவங்க இப்படி போனோன்னு பால் எடுத்து அந்த எடுத்து மேலே போடுவான். தெரியல வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். வேர் ஆர் யூ கோயிங்? மிட் ஏர்ல. வேர் வில் தட் ஃப்ளைட் கோ? மெட்ராஸ் தான் வருது. கோயிங் டு மெட்ராஸ், அப்போ மெட்ராஸ், கோயிங் டு மெட்ராஸ் அப்படின்ட்டு விட்டான். அப்புறம் ஃப்ளைட்டு நின்றுன்னு என்னை தள்ளிக்கிட்டு எல்லாரையும் தள்ளிட்டு என் பக்கத்தில் வந்து நின்று கம் வித் மீ, ஐ ட்ராப் யூன்னா. என் வாயில் அப்போ கூட ரொம்ப காமாக இருந்தேன். இறங்கி ஐ வாஸ் ஸோ டயர்ட். ஏன்னா ஷூட்டிங்லேருந்து முடிச்சு ஃப்ளைட் ஏறி நாங்கள் பாம்பேலேருந்து வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சா, நான் போய் லக்கேஜுக்காக நிற்பேன் சொல்லி லக்கேஜ் ட்ராலியை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுறான் எனக்காக. என் பேக்ஸ் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, நீ எடுத்துகிட்டு வா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் போனோடனே அந்த ட்ராலியை கொண்டு வந்து என் மேலே வெளியே வந்து நிற்கிறேன். வந்து இடித்தான். இடிச்சோன்னு நான் சொல்கிறேன், ஏய் உங்கள் மாதிரி சினிமாக்காரிங்கெல்லாம் நான் இப்படி வாங்கிடுவேன்னா. காரு டோர் ஓப்பனு, பேஸ்பால் பேட்டு. பட் என்னன்னா, எனக்கு ஐ டோன்ட் லைக் கமெண்ட்ஸ் ஆன் ஃபிலிம் பீப்புள், ஈஸி கமெண்ட்ஸ். அதாவது சும்மா ரோட்டில் வந்து உங்கள் சினிமாக்காரங்க பற்றி உங்களுக்கு உனக்கு என்ன தெரியும்? ஐ டோன்ட் லைக் தட். பேசிக்லி வருது இந்த தைரியம் தெரியல, மஸ்ட் பி ஃப்ரம் மை ஃபாதர். என் அப்பா கிட்டேருந்து சின்ன வயசில் அவர் கூட நான் அவர் நிறைய டூர் பண்ணுவார். அவருக்கு எக்கச்சக்க தைரியம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஈரோடில் ரத்த கண்ணீர் நாடகம். அப்போ அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த டைலாக் எல்லாம் அன்னைக்கு நடக்கிற சம்பவம் வந்து டைலாக்காக கொண்டு வந்துடுவார் உள்ள. ஏதோ சொல்லிட்டார். சொன்னோன்னே அவங்களோட அந்த அடுத்த சைடோட எல்லாம் கல் அது வீசினோன்னே அவர் ஒன்றும் சொல்ல, எல்லாரும் வண்டி ஏறுங்க அப்படின்னாரு. ஸ்டேஜில் நிற்கிறாரு. ஸ்டேஜில் நின்று அப்படி பார்த்து சொல்கிறாரு, எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தீங்கன்னா இங்கே வாங்க. எவனும் வரல. Nobody came. What a man, the man. And he said, I am doing the play. அவர் கடைசி வரைக்கும் அந்த பிளேயை நிறுத்தவே இல்லை. அப்புறம் இந்த பிளேயில் டம்மி துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க. அது சுட்டா துப்பாக்கி சவுண்ட் வரும். அது வேற கையில் வச்சுக்கிட்டு அவன் யாரும் வாய் திறக்கல. கடைசி வரைக்கும் பிளேயை முடிச்சாரு. ஐ ஹவ் சீன் ஆல் தட். பட் நான் அந்த தைரியம் எனக்கு இருக்கான்னு தெரியல. ஹீ ஹேட் லாட் ஆஃப் தைரியம். ஒரு வாட்டி ராமாயணம்னு ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார்.
ஏதோ ஒரு ஊரில் பேன் பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்தது. அதாவது இந்த ராமாயணம்ங்கிற நாடகத்தை நீங்கள் நடத்தக்கூடாது, இதற்கு வந்து சொல்லி வந்துடுச்சு லெட்டர். அவருக்கு படிக்க தெரியாது, கூட ஒரு ஆள் வச்சுருப்பார், படித்தோன்னு அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார், அப்படியே தலையாட்டிக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு. அப்புறம் அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து, சார் அண்ணன் சாயந்தரம் நாடகம் இருக்குப்பா. எந்த நாடகம் அப்படின்னு. கீமாயனம் அப்படின்ட்டார். டைட்டிலை மாற்றிட்டு டைட்டிலை மாற்றிட்டு சாயந்தரம் அதே நாடகம் வேற டைட்டில், ராமாயணத்துக்கு பதிலாக கீமாயனம். லவ்லி டு நோ, லாட் மோர் டு நோ. ₹3000 கேள்வி உங்களுக்காக இதோ. எந்த ஆங்கில ராசி சின்னத்திலும் இடம்பெறாத விலங்கு இவற்றில் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ செம்மறியாடு, பி யானை, சி காளை, டி மீன். யானை. யானை. ஜீனியஸ் லாக் பி யானை. செம்மறியாடு இஸ் ஏரிஸ், காளை இஸ் டாரஸ், மீன் இஸ் Pisces. B யானை is the right answer. Good. இத கேக்குறதுக்கு ஒரு காரணம். எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா, my mother is very interested. You know, அந்த யங் ஏஜ்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த பாரு ஒன் நேரம் சரியில்லையா கொஞ்சம் பார்த்து. Who is that? Why they have to tell all that? அதெல்லாம் நான், அதாவது இன்னைக்கு நான் வந்து நிதானமாக உட்காந்து சிரிக்கிறேன், பட் அப்போ வந்து ரொம்ப குதிச்சேன். ஐ வாண்ட் பிலீவ் இன் ஆல் திஸ். வாட் இஸ் திஸ்? நம்ம லைஃப் நம்ம கையில். பட் வாழ்க்கையில் அடிப்படை யூனோ யூ ரியலைஸ் தேர் இஸ் சம் சயின்ஸ் இன் அஸ்ட்ராலஜி விச் சேஸ், அது வந்து இந்த ரோட்டில் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க, அந்த ரோட்டில் எப்படி போகணுங்கிறது நம்ம பார்த்து போகணும், அவ்வளோதான். ஐ டேக் இட் அஸ் தட். என் அப்பாவுக்கு வந்து ஹீ இஸ் an atheist. But நிறைய ஒரு misconceived, there's a conception about him which is really totally unnecessary. அவர் எந்த ரிலிஜனுக்கும் எதிரானவர் இல்லை, யாருக்கும் எதிரானவர் இல்லை. His best friends have been all people from whoever they thought he is against. But அவர் வந்து அது அந்த வழிபாடு, அந்த சிலது, இந்த மூட நம்பிக்கை, அதுக்கு தான் அவர் எதிரானவர். தட் வாஸ் ஹிஸ் கொள்கை. பெரியாரோட கொள்கையும் அதே தான் அவர் கடைசி வரைக்கும் அதில் தான் இருந்தார். ஸோ எங்களுக்கு எப்படியும் ரிலிஜன் பற்றி சொல்கிற வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த வயசில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, ஏன் நீங்கள் வந்து சாமினா என்ன அப்படின்னு கேட்போம்ல. அப்போ கேட்க போகும்போது அவர் சொன்னார், எங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கரண்ட் தெரியுதா அப்படிம்பாரு, தெரியுது, போய் புடி அப்படிம்பாரு, அதுதான் கடவுள் அப்படிம்பாரு. there is nothing called you, ஏதோ ஒரு பவர் இருக்கு, பட் அது உன்னால தொட முடியாது. டோன்ட், அதுக்கு நீ வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து நீ வந்து டோன்ட் மேக் இட் இன்டு அ பிஸ்னஸ். என்ன போய் நீங்கள் ரிலீஜியஸான கேட்டிங்கன்னா, எஸ் ஐ ஆம், பட் நான் ரொம்ப தீவிரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி ரிலீஜியஸ். பட் இதை ஹைலைட் வந்து ஐ வாஸ் பேப்டைஸ்ட் when I was small because நான் கான்வென்ட்டில் படித்தேன். ஓகே. எங்கள் அம்மா வந்து ஒரு இங்கே நடந்த பிரச்சனைகள், அப்போ மை ஃபாதர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது பசங்கள்லாம் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் போட்டாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ நான் அங்கே ஹாஸ்டலில் இருக்கும்போது கான்வென்ட்டில் படித்தேன். என்னுடைய காட் ஃபாதர் வந்து அங்கே எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வா முஸ்லிம்ஸ். ஓகே. இன்றைக்கி அவர் வந்து அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ என்னை முஸ்லீமாக வளர்த்தாங்க. ஓதுறது, அவங்களோட குரான் படிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் பொண்ணு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நசீமா, நர்மிலா, அவங்க பிரதர்ஸ் நவுசர், நமாஸ், எல்லாருமே நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம். ஸோ நானும் அவங்களோட அப்படி தான் வளர்ந்தேன். ஸோ ஃபார் மீ ஆல் ரிலிஜன்ஸ், இப்போ நீங்கள் என்னை வந்து ப்ரே பண்ண சொன்னீங்கன்னா நான் சர்ச் ஐ கோ எவ்ரி இயர். ஐ கோ டு பாரிஸ் கிட்ட ஒரு சர்ச் இருக்குது, லூட்ஸ்ன்னு சொல்லி. ஐ கோ தேர். ஐ பிலீவ் இன் தட் பிளேஸ். எனக்கு அங்கே போனால் அவ்வளோ ஒரு காமாக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். பட் என் பசங்களுக்கு நான் அதை திணிக்கிறது இல்லை. ஓகே. நீங்கள் எதை நம்பணுமோ அதை நம்பணும். பட் there is always a power. இதில் என்ன பிரகாஷ், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அதான் நான் அப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தேன். நான் எழுத படிக்க தெரியாது. he doesn't know.
பட் அவ்வளோ சோஷியல் அவேர்னஸ் அவருக்கு இருந்தது. Wonderful to know about this. Superb. நாலாவது கேள்வி 5,000 rupees. அதுக்கு போறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. 5,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. ரூபவாகினி என்பது இவற்றில் எந்த நாட்டின் தேசிய தொலைக்காட்சி கட்டமைப்பு? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பங்களாதேஷ், பி நேபாளம், சி இலங்கை, டி இந்தோனேசியா. ஸ்ரீலங்கா. சி இலங்கை. ஜீனியஸ் லாக் சி இலங்கை is the right answer. Education, information and entertainment and so on. It's one of the largest, like the Doordarshan. Like the Doordarshan. How was your life in Ilangai? Actually, உண்மையா சொல்ல போனா I had the best years of my life in Sri Lanka. நான் வந்து அங்க ஹாஸ்டல்ல இருந்தேன். All my friends. I was such a tomboy. I was a rowdy. I was very naughty. அங்கிருந்து இங்கிலாந்து. அங்கிருந்து இங்கிலாந்து. How was it? உண்மையை சொல்ல போனால் அப்போனால ஐ நெவர் லைக் இங்கிலாந்து. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ரேசிஸ்டாக இருந்தாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நான் நிறைய சண்டை போட்டு அப்போல்லாம் ரொம்ப ரேர் டு சி இந்தியன்ஸ் இன் இங்கிலாந்து. நான் சொல்கிறது அந்த 80s, 70s, லேட் 70s. ஸோ எங்களை பார்த்தாலே தே டோன்ட் லைக். சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. தேர் ஆர் நைஸ் பீப்புள் ஆல்சோ. ஒரு வாட்டி பஸ்ஸில் ஏற போகும்போது ஒன் லேடி, நான் உட்காந்துட்டு ஒரு வயசான லேடி ஏறினாங்க. நம்ம ஒரு வயசான லேடி ஆச்சுன்னா நான் ஏன்ச்சு அதை சேர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவள் கர்ச்சீஃப் எடுத்து சேரை தொடச்சி ஷி வாண்டட் டு சிட். எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. நான் சொன்னேன் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் மை சீட் பேக்னு சொல்லி திருப்பி உட்காந்து. அது மாதிரி நிறைய சண்டை நடக்கும். பேக் வாங்க போன இடத்துல ஏதாவது பேடாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஓ வை யூ பீப்புள் நீட் பேக்ஸ், யூ கேன் பி பேக்ட் இன் அ பேக் பாங்க. சரியான சண்டையாக நடக்கும். அப்புறம் எனக்கு அங்கே பிடிக்கல. அப்புறம் ஐ கேம் ஹியர். இங்கே வரப்போ ஒன் ஆஃப் த ட்ரிப்ஸ் எங்கள் அப்பாவை பார்க்க வந்தப்போ பாரதி ராஜா சார் என்னை ஆக்சிடென்டெல்லாம் பார்த்து நடிக்க வச்சார். ஒரே நாளில் பார்த்தாரு. அடுத்த நாள் ஹீரோயின், அடுத்த நாள் மேட்டுப்பாளையம் கொண்டு போய் நடிக்க வச்சுட்டார். Well, we'll come to it. Superb. Very, very, very interesting game. Well, 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி. இட்ஸ் a show money. உங்களுக்காக இதோ. T20 கிரிக்கெட் போட்டியில் அதிகபட்ச ரன்களை தனித்து எடுத்தவர் என்ற தற்போதைய சாதனை பட்டியலில் இடம்பெற்றவர் யார்? The options are A. Brandon McCullum, B. Chris Gayle, C. Tilakaratne Dilshan and D. Suresh Raina. Chris Gayle. Chris Gayle B. Genius Lockett and it is the right answer. சீரியல்ல நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்ல அவங்களோட பெரிய ஸ்கோர் உங்களுக்கு தான் இருக்கு. பட் ஆக்சுவலா இந்த கிறிஸ் கேல் அடிச்ச ஆட்டம் அந்த கேம் மட்டும் நான் பார்க்கல. வீட்ல யார பைத்தியம் கிரிக்கெட்? எல்லாம் பெரிய சண்டை நடக்கும். நான் வந்து ஐயோ என் சீரியலை போடுங்க நான் பார்க்கணும் அப்படிம்பேன். என் பையன் வந்து மா why you doing this to us அப்படிமா. என் ஹஸ்பண்ட் வந்து நடுநிலை, ஒன்றும் பேச மாட்டாரு. பசங்கள்லாம் சண்டை. ஸோ இந்த கிறிஸ் கேல் ஆட்டம் வந்து I was just reading about it in the papers அடுத்த நாள். 175 in 66 balls not out. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நகரம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களால் புனிதமானதாக கருதப்படுகிறது? Which of these cities is considered holy by the followers of Judaism,
Christianity, and Islam. And the options are A. Mecca, B. Medina, C. Jerusalem, D. Constantinople. All three find it. My guess would be Jerusalem, but Islam, holy by the followers You have of 3 Judaism. lifelines. Your guess is? Jerusalem. Sure. Yep. Genius, lock C. Jerusalem. Lifelines remind panna, but you are very sure about C. Jerusalem. Well, Mecca is for Islam, not Constantinople. So Jerusalem C is the right answer. எப்படி தோணுச்சு நடிக்கணும்னு? எனக்கா ஆக்சுவலாக நான் நடிகை ஆவேன்னு என் லைஃப்பில் நான் கனவு கூட பார்த்ததில்ல. ஐ வாஸ் நாட் ஆக்டிங் மெட்டீரியல். நீங்கள் என்னுடைய பழைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருப்பேன். ஐ லுக் வெரி அக்லி. என் ஸ்கூல்லேயே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். ஸோ வீஸ் டு கால் அர் செல்ஃப் பியூட்டி அண்ட் த பீஸ்ட். நான் பீஸ்ட், அது பியூட்டி. பட் ஐ தாட் எல்லாருமே இந்த வீட்டில் நிரோஷா தான் நடிகை ஆவான்னு நினச்சாங்க. பிகாஸ் அதுதான் ஷி இஸ் வெரி ப்ரிட்டி, டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும். எனக்கெல்லாம் சுத்தமாக ஒன்றும் தெரியாது. ஸோ பாரதி ராஜா நான் நடிக்கணும்னு கேட்டப்போ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் என்னை பார்ப்பாங்க, இதுதான் நான் கேட்டேன். அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் யார் என்னை பார்ப்பாங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் எங்கள் மதர் கன்வின்ஸ் பண்ணாங்க, ஒரு படம் பண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா யூ கேன் கோ பேக் டு லண்டன். ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வாஸ் அ ஹிட் and then everything fell into place. கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு பாரதி. அவர் எங்கே கண்டுபிடிச்சாரு? அவரை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அவர் வந்து நான் கேட்க போகிறேன் நடிக்க போகும்போது நான் நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை நடிக்க வச்சாரு. எனக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து தான் நடிக்க வச்சாரு. நல்ல நடிமா நீ நினச்சா இந்த சாக்லேட் கொடுப்பேன்னு சொல்லுவார். சாக்லேட்டுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் நடித்தேன். என் லைஃப்பை நிறைய வாட்டி அவர் மாற்றிட்டார். நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நடிக்கவே வேண்டான்னு இருக்கும்போது கிழக்கு சீமையில் வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சார். அதுதான் ரைட் வேர்டு. நான் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், குழந்தை பார்க்க வந்திருக்காருன்னா நீ வந்து என் படத்தில் நடிங்கிறாரு. சார் என்ன சார் நீங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு தெரியாது, இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், நீ தான் வரணும். ஐயோ சார் முடியாது சார், குழந்தை இல்லை வத்தல குண்டில் ஷூட்டிங்க சார், என்ன சார், இந்த மாதிரியெல்லாம் பண்ணி என் லைஃப் அப்பப்போ அவர் மாற்றிருக்காரு. அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன இப்போ ஒத்துக்கிறாரு நான் ஒரு நல்ல நடிகைன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் பீன் எவ்ரிதிங் டு மீ. இஸ் சேஞ்ச்ட் மேன். எப்போ சீரியஸாக உங்களுக்கு தோணுச்சு யூ குட் பி an actress? சீரியஸ் அப்படின்னு நான் நினச்சது ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஒரு பிக்னிக் மாதிரி. அதெல்லாம் அரகன்ஸ் டு த கோர். ஏன்னா எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க ஏதாவது சொன்னாங்க, சரி நான் ஊருக்கு போகிறேன். அதாவது பாதி படத்துலேயே அந்த பாவம் அந்த ப்ரொடியூசர் ராஜ்கண்ண சார் அவர் நிலைமையை நினச்சி பாருங்க. இல்லை எனக்கு வேணாம், நான் ஊருக்கு போகிறேன் ஐயோ சொல்லிட்டு பின்னாடி வந்து கெஞ்சி என்னை நடிக்க வச்சு. அப்போ பாக்கியராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் எனக்கு நடிப்பு, அவர் வந்து டைலாக் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. என்ன சார் பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்கீங்க பாரு. அப்புறம் ஒரு பெரிய எனக்கு தமிழ் அப்போ அவ்வளோ அந்த பப்ளி மாஸ் என்னன்னு எனக்கு புரியல. பட் ஐ நியூ இட் வாஸ் நாட் அ ரைட் வேர்ட். ஓகே, ஐ வில் டேக் மை ரிவெஞ்ச் அப்படின்னு. பேஸ்பால் பேட் இல்லை அப்பெல்லாம் இல்லை. எங்க பாவாடை தாவணியே செருப்பு இல்லாமல் நடக்கணும். எனக்கு ஒன்றுமே பாவாடை தாவணியே கட்டினதில்லை. அதான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் போட்டு ஒரு கிராமத்தில் கொண்டு போய் மொட்டை பாறையில் வந்து மேலேயும் கீழேயும் ஓட விடுவார். ஐயோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஒன்று என்னென்ன டைலாக் ரிட்டென்ஷன் கொஞ்சம் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் கேட்டுட்டேன்னா ஐ எம் ரெடி. அவர் சொல்லி கொடுத்தா நான் கிக்கி பிக்கின்னு சிரிப்பேன். அவருக்கு என்ன இந்த புள்ள என்ன இந்த புள்ள இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, நடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு போய் டைரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட். என்னை பற்றி ஏதாவது சொன்னேன்னு நான் வந்து என்ன பாரதிராஜா சார், இங்கே வா எல்லோரும் வாங்க, இங்கே என்னது எல்லாம் சிரிக்கிறீங்களாமே, பாக்கியராஜ் டைலாக் சொல்லி கொடுக்குறேன் ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. சார் இவர் ரொம்ப மோசம் சார், இவர் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு சார், அவர் வந்து ரொம்ப பேடாக பேசுகிறாரு என்னென்னமோன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. சார் நான் அப்படி சொல்லலை சார், என்ன சார் நீங்கள் இந்த பொண்ணு போய் சொல்லுது சார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அந்த டைலாக்கை சொல்லுனேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டைலாக்.
இட் வாஸ் லைக் கையை கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமாங்க கை கைக்கார மகன் கண்டுபிடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்க கை அது என்ன கை சொல்லடியாத்தா இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா 8 கட்டிடத்தில் பட்டை பார்க்கும் மதுரை சீவலம் வாங்கி தரேன் இதுதான் டைலாக் உடனே டைரக்டர் யார் போய் சொல்றாங்கன்னு தெரியல நீ டைலாக் சொல்லு அப்படின்னாரு டப்புன்னு சொல்லிட்டேன் பாக்யராஜ் அப்படியே ஆயிட்டாரு சொன்னா திஸ் மேன் இஸ் ஸ்டூபிட் ஹி இஸ் இக்னரண்ட் இங்கிலீஷ்ல கண்ணா அப்படின்னா திடி விட்டேன் ஏன்னா அந்த பப்ளி மாஸ் வாஸ் ஒர்க்கிங் இன் மை ஹெட் அவருக்கு எதனால இந்த அடின்னு தெரியல அவருக்கு தெரியல அப்புறம் ஒரே சார் ராஜா நீ ஒன்றும் பண்ண போ நீ போய் ரூமில் போய் அந்த சீன் எல்லாம் எழுதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்புறம் ஐ ஃபெல்ட் வெரி பேட் திட்டிருக்கக்கூடாதுன்னு அப்புறம் நேரம் ரூம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இருப்பேன் பாக்யராஜ் அங்கே உட்காந்துருந்தாரு நான் போய் சொன்னேன் ராஜா ஐம் சாரி திட்டேனா இல்லை பரவாயில்ல புள்ள எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இங்கிலீஷில் திட்டேன் பட் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இனிமேல் நான் எடுக்கிற படம் எல்லாம் நான் உன்னை கேட்குறேன் நீ நடிக்கிற என் படத்தில் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபர்ஸ்ட் படம் சுவரில்லாத சித்திரங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை புக் பண்ண வந்தார் அப்போ நான் வந்து பிஸி ஆகிட்டேன் தெலுங்கு வேற போயிட்டேன் பட் ஆல் இஸ் ஃபில்ம்ஸ் என்னை நடிக்க சொல்லி அவர் கேட்டிருக்காரு என்னால் முடிஞ்ச படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பண்ணாத படங்கள்லாம் தெலுங்குல பண்ணியிருக்கேன் அந்த பப்ளி மாஸ்ங்கிறது அர்த்தம் எப்போ கண்டுபிடிச்சிங்க அதுக்கப்புறம் கேட்டுட்டேன் அவரே கேட்டேன் பப்ளி மாஸ்னா என்ன ராஜா அப்படின்னு அவர் பூசணிக்காய் தெரியுமான்னு அப்படின்னு அதான் அப்படின்னாரு ஓ மை காட் super wonderful hilarious before we go further let's have a break நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. This wonderful strong iron lady. அவங்களோட விளையாடிட்டு இருக்கேன் and seventh question for 40,000 rupees உங்களுக்காக இதோ. சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற நடிகை இவர்களில் யார்? Who among the following actresses won the national award for the best actress for a performance in the film சில நேரங்களில் சில மனிதர்கள்? And the options are A. Shripriya, B. Sridevi, C. Radha, D. Lakshmi. D. Lakshmi. It's my favorite film. Wonderful writer, Jayakant. Genius lock D. Lakshmi. D. Lakshmi is the right answer. What a brilliant actress. Brilliant film. எனக்கு அவங்க லக்ஷ்மி வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் பிகாஸ் ஷி வாஸ் மை நேபர். ஐ ஸ்ட் ஆல்வேஸ் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். அவங்க எனக்கு டியூஷன் எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்டில் ஷி ஹஸ் சீன் மீ க்ரோயிங் அப். தமிழ் சினிமா அவங்கள இன்னும் கொண்டாடலைங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதனால தான் நிறைய விஷயங்கள் ஹீரோயின்ஸுக்காக பேச போகும்போது நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுகிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேரை வி ஃபர்கெட். ஐ திங்க் த இண்டஸ்ட்ரி ஆன் த ஹோல் அது கொண்டாடுற இடத்துல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட. You have opened my eyes and I think I'll do my best to do that. Yes. Because Lakshmi அவர்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப she has played a very major role in my life. அதை நான் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் சொன்னதில்லை. அந்த சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சினிமா நடிக்கணும்னு பெரிய ஆர்வம் கிடையாது. நாடகங்கள் பண்ணிட்டு இருப்பேன். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 3-4 மாதம் எனக்கு வாடகை கட்ட முடியாதுன்னும் போது இந்த காந்தி நகர் சைடு வருவேன். அப்போ திடீர்னு கூப்பிடுவாங்க, இவன் நல்ல டயலாக் பேசுவான். ஸோ ஒரு லாயர் ரோல், ஒரு டாக்டர் ரோல், மேஜர் லாயர் ரோல்ஸாக கிடைக்கும். இதுன்னு ஒரு படம் விசிட் பண்ணாங்க. அதில் லக்ஷ்மி அம்மா நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் டைகர் பிரபாகர்னு இறந்துட்டார். இப்போது பிரபாகர் அவர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 260 ஃபீட்டுக்கு ஒரு டயலாக் இருந்தது. நான் என் பாட்டுக்கு போனேன். லக்ஷ்மின்னா நமக்கு ஜூலி லக்ஷ்மி பெரிய நடிகை எங்களுக்கு தெரியும். நான் அந்த டயலாகை சொல்லி முடித்தேன். அண்ட் ஷீ செட் அந்த புள்ள பையனை வர சொல்லு அப்படின்னு அங்கே மேக்கப் மேன் வந்து கூப்பிட்டாங்க. நான் போனேன். உன் பேர் என்னான்னு கேட்டேன். பிரகாஷ் ராய். என்ன பண்ணுற? நடிக்கிறேன். வெரி சூன் நீ வந்து த ஹோல் இந்தியா ப்ரௌட் ஆகிற ஒரு நடிகன் ஆவேன். எனக்கு புரியவே இல்லை. தெரியலங்க எப்படின்ற தமிழ் கூட தெரியாது எனக்கு. எப்படி என்ன
ஜஸ்ட் வெயிட், சம்படி வில் டேக் யூ. எதுக்கு பண்ணுறது? நான் எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு பிரச்சனை இருந்தால் அதான் பண்ணுறேன். யூ கோ அட். ஷி டிட்ன்ட் சே ஐ வில் ஹெல்ப் யூ. நான் ஒரு படம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல, ஒரு லாயர் கேரக்டர் கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்க, ஒரு தியேட்டர் நடிகன் நடிச்சுட்டு போகிறான். பட் ஷி செட் தட். நான் தமிழ்நாட்டுக்கு வந்து நடிகனாய் என்னுடைய முதல் திரைப்படம் நான் தயாரிக்கும் போது தயா, லக்ஷ்மி அம்மா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நடித்து நான் அவங்கள புக் பண்ணுறதுக்காக போனேன். ஏண்டா தமிழ்நாட்டில் ஒரு நடிகன் ஆகுனா தயாரிப்பாளரும் ஆயிட்டியா நீ? அது நல்ல தயாரிப்பு. So proud. High time we have to celebrate her. Well, லக்ஷ்மி அவர்களை பற்றி சொன்னீங்க. மற்றவங்களை பற்றி எனக்கு I want to know because as an actress. என்னுடைய பெஸ்ட், அதாவது இவ்வளோ வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஸ்ரீபிரியா தான் நான் சொல்லுவேன். Yes. when she was a little girl, நான் குழந்தையா இருக்கும் போது அவங்க என்னை தூக்கி வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக எனக்கு வேடிக்கை காட்டுவாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க எப்போவுமே ஆளும் தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் யூஸ் டு ஹேவ் ரவுண்ட் ஃபேஸ், 2 குழி இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நான் கிழக்கே போமுறையில் நடிக்க போகும்போது அவங்க ஆட்டுக்கார அலமேலுங்கிற படத்துக்காக மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்கள அப்புறம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே நட்பு தொடர்ந்து இன்ன வரைக்கும் we are always together. எங்க 2 பேரையும் பார்த்தா நிறைய பேருக்கு ஐயோ அப்படிம்பாங்க. பிகாஸ் blunt அப்படின்னீங்கன்னா she is also another tremendous actress, terrific actress who has not been celebrated by Tamil presence. அவங்க படம் அவள் அப்படித்தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். and her sense of humor is out of the world. out of the world. so அவங்க she is now like part of our family friend மாதிரி. பட் நீங்கள் ஸ்ரீதேவி எடுத்துக்கிட்டா ஆக்சுவலாக நான் நிறைய படங்கள் நடித்தேன் அப்படின்னா அது ஸ்ரீதேவியோட தான். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு நிறைய தெலுங்கு படங்கள், தமிழில் ஐ திங்க் வி டிட் போக்ரி ராஜா பண்ணோம். இப்போ ஸ்ரீதேவிக்கு பத்மஸ்ரீ கிடைச்சப்போ ஐ டோல்ட் த மோஸ்ட் டிசர்விங் ஆக்ட்ரஸ் ஃபார் பத்மஸ்ரீ. ஏன்னா ஒன் திங், நான் கொஞ்சம் பிளண்ட்டாக பேசுகிறது வந்து அது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு அது சில டைம் ரொம்ப கோவமாக வரும். சும்மா ஒன்றும் பண்ணாத ரொம்ப பாலிவுட்டை தலையில் தூக்கி எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? எவ்வளோ வருஷத்துக்கு அது என்ன எம்எஸ்விக்கே இன்னும் அந்த கௌரவத்தை கொடுக்கலாம். அண்ட் எனக்கு அது ரொம்ப கோபமாக இருக்கும். எனக்கு அது ஸ்ரீதேவி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராதா வந்து எனக்கு அப்புறம் வந்தவங்க. அவங்க எனக்கு அப்புறம் டைரக்டர் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. another beautiful actress. பட் நாங்கள் இந்த 80s அப்படின்னு எல்லாரும் ஒரு கும்பல் சேர்றோம் பாருங்க, அதில் நாங்கள் எல்லாரும் அதில் அஃப்கோர்ஸ் ராதா இருக்கு. அண்ட் வி ஷேர்ட் சச் வார்ம் மூமெண்ட்ஸ். எங்கள் லைஃப் ஃபுல்லாக இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நான் 30 odd years ஐ பீன் ஆக்டிங். அந்த 30 odd yearsல என் வீட்டில் நான் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்? மேக்ஸிமம் நான் வந்து நடித்தது வந்து சிவகுமார் சார் கூட தான். ஏன்னா நிறைய படங்கள், அதுவும் சீரியல்ஸ் கண்டினியூஸாக பேக் டு பேக் அவரோட பண்ணேன். வி ஸ்பெண்ட். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு சில பேர் நாங்கள் பழகுறோம், சில பேர் பழக மாட்டோம். பட் அந்த பாண்டை கண்டினியூ பண்ணுறது இருக்கு பாருங்க லேட்டர் இன் லைஃப். இட்ஸ் ஸோ நைஸ். முதல் முறை அதுக்கு டப்பிங் நீங்கள் தானா? யா ராதா. யா முதல் மரியாதையில் ஃபஸ்ட்டு நான் நடிக்க வேண்டியது. அப்போ இது நடிக்கிறியா அப்படின்னு பேச்சு வரப்போகும்போது அப்போ தான் சுவாதி முத்தியம்னு ஒரு படம், கே விஸ்வநாத் சாரோட படம். அப்போ 11 years நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் கமல் சார் கூட நடித்ததே இல்லை. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். இந்த பக்கம் இன்னொரு லெஜண்ட் சிவாஜி சார். அப்போ டைலமா எனக்கு அப்படி இருந்தது. பட் தென் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆப்டட். நான் சொன்னேன் இல்லை சார் நான் கோயிங். ஏன்னா அது ஃபஸ்ட்டு கமிட் ஆகிட்டேன். அது ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டேன் சார், அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டேன். அதுக்காக அவர் டப்பிங் என்னை பேசுகிறேன், நீ உன் குரல் அது ஐ வென்ட் அண்ட் ஸ்போக் ஃபார். பட் அதையும் மீறி she was wonderful. She was wonderful, a beautiful lady, wonderful lady. And எங்கேருந்து நீங்கள் அந்த சிப்பிக்குள் முத்து, hats off. One of the most brilliant performances I've seen. Thanks to Vishwanath sir and Kamal. You know, Kamal கிட்ட அது ஒரு நல்ல குவாலிட்டிங்க. அவர் வந்து he'll get the best out of an actor being in the same. நான் தான் சொன்னேன்ல, when நீங்கள் என் கூட நடிக்க போகும்போது you are able to, you know, you have that அந்த give and take இருக்கு பாருங்க. அது only some actors are. கமல் சாருக்கு அது நிறையவே இருக்கு. he is able to imbibe that quality in within you. அது பெஸ்ட்டாக கொண்டு வந்துடுவார். I had a great time doing that film. And what a quality of performance ரெண்டு பேரும் அந்த படத்தில். Mind blowing. Superb.
வெல், ராதிகா அவங்களோட வாழ்க்கை பயணம் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஒரு எபிசோடில் முடியும்? நான் அவங்களே மெகா சீரியல் எடுக்கிறவங்க, பேசிக்கிட்டே போனால் பல எபிசோட்ஸ் வேணும். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் வி வில் நீட் another எபிசோட், ஒரு முழுசா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தேங்கிங் ஹர் அண்ட் ப்ராமிசிங் யூ a great evening again. Good night.